வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசியில் பார்க்கிறோம். அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அது தள்ளப்பட்டிருக்கும். அது தள்ளப்பட்டிருந்ததுனால அதை தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அப்படியானால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அது தள்ளப்பட்டிருக்கும். அதுனா எது? அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கல்லை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். தள்ளப்பட்டது எது? ஒரு கல். அந்த கல் எப்படிப்பட்ட கல்? மிகவும் பெரியதான கல். இன்னும் அந்த கல்லை குறித்து சொல்லும் பொழுது 3ஆம் வசனத்தில் இருக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று அந்த கல்லை குறித்து பேசிக்கொண்டு போகிறாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்? இந்த கல் மிகவும் பெரிதான கல் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கல் தான் வசனம் சொல்கிறது, அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கல், பெரிய கல் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் முன்னேற விடாதபடி தடையாய் ஒரு கல் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த கல் சின்ன கல் இல்லை, பெரிய கல்லாக கூட இருக்கலாம். அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். அந்த வியாதி பெரிய வியாதியாக கூட இருக்கலாம். அந்த உபத்திரவம் பெரிய உபத்திரவமாக இருக்கலாம். நீங்கள் கூட மனசில் பேசிக்கிட்டு இருக்கலாம், யார் இந்த வியாதியை என்னை விட்டு மாற்றி போடுவார்? யார் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார்? யார் எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு மாற்றத்தை தருவார் என்று சொல்லி நீங்களும் கூட இந்த ஸ்திரீகளைப் போல பேசி கொண்டிருக்கலாம். எவன் எனக்காக புரட்டி தள்ளுவான்? அந்த கல் மிகவும் பெரிய கல் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அந்த கல்லை, நீங்கள் எந்த கல் யாராவது புரட்டி தள்ளுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கல்லை, மிகவும் பெரிதான கல்லை நீங்க பார்க்கும் பொழுது அது புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை காண போறீங்க. இந்த ஸ்திரீகள் பேசிக்கிட்டே போறாங்க. இயேசுவை அடக்கம் பண்ணின கல்லறையின் வாசலில் வைக்கப்பட்ட அந்த கல் பெருசா இருக்க, யார் நமக்காய் புரட்டி தள்ளுவார்னு போறாங்க. ஆனா அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலும் கூட உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கேள்விக்குறியாய் இருந்த அந்த காரியத்தை, அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை, அந்த துக்கமான காரியத்தை, அந்த உங்களை பாரப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை யார் என்னை விட்டு மாற்றி போடுவார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு எதிர்பார்த்தோடு கூட இருக்கிற தேவஜனமே, அது இன்னைக்கு புரட்டி தள்ளப்பட போகிறது. அது புரட்டி தள்ளப்பட போற சூழ்நிலையில நீங்க பார்க்கும் பொழுது அது இருக்காது. இந்த ஸ்திரீகள் பார்க்கும் பொழுது அது புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாறாங்கற்களை புரட்டி தள்ள போகிறார். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளை கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார்.
புரட்டி தள்ளப்படணும்னா இந்த ஸ்திரீகள் எப்போ அதை புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லப்படுமோ அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் ஏறிட்டு பார்க்க வேண்டும். ஏறிட்டு பார்க்கிறதுல பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஏறிட்டு பார், வானத்து நட்சத்திரங்களை ஏறிட்டு பார், வடக்கு அங்கே நீ இருக்கிற பூமியில் அங்கே 2 சைடு ஏறிட்டு பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏறிட்டு பார்த்தால் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னைக்கு நம்ம அப்படி குனிஞ்சுக்கிட்டே அப்படி கொஞ்சம் இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பார்வை தூர பார்வையாக இருக்க வேண்டும். ஏறிட்டு பார்க்கணும். அதுக்காக முறைச்சி முழிச்சிட்டு ஏறிட்டு பார்க்குற அந்த ஏறிட்டு பார்க்குறத சொல்லலை. ஒரு பாசிட்டிவ் மைண்டா, முற்போக்கு சிந்தனையோடு கூட, கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஏறிட்டு பாருங்க. அந்த காரியம் வாய்த்திருக்கும், அந்த காரியம் நடந்திருக்கும், அந்த பிரச்சனை மாற்றப்பட்டிருக்கும். வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அது எது, எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று பேசிக் கொண்டிருக்கிற அந்த கல், மிகவும் பெரிதான கல், அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலையும் கூட நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய அடைத்து கொண்டு தடுப்பு சுவராக இருக்கக்கூடிய காரியங்கள், அது பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, அது புரட்ட முடியாத பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, சுகம் கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேற முடியாத அளவுக்கு படுகொலியில் கிடக்கிற ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, என்ன காரியம் உங்களுக்கு முன்பதாக தடையாக இருக்கிறதோ, எது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி, எனக்காக யார் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கிற அந்த காரியத்தை என் ஆண்டவர் புரட்டி தள்ள போகிறார். நீங்க இப்பெல்லாம் தள்ளாண்டாம், அது புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைத்தான் பார்க்க போகிறோம். நம்ம நினைக்கலாம், ஐயோ இந்த பிரச்சனை எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த பிரச்சனையை பார்க்க போகிறதில்ல. கர்த்தர் உங்களுக்காக புரட்டி தள்ள போகிறார். நீங்கள் அந்த கல்லை பார்க்க போகிறதில்ல, அந்த பிரச்சனையை பார்க்க போகிறதில்ல, அந்த தோல்வியை நீங்கள் பார்க்க போகிறதில்ல. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட உங்களுடைய பிரச்சனைகளை ஏறிட்டு பாருங்கள், அது இருக்காது, அது புரட்டி தள்ளப்பட்டிருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையின்படி, இந்த சம்பவத்தின்படி கர்த்தர் மேல நம்பிக்கையோடு கூட ஏறிட்டு பாருங்கள். உடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடிய, பிரச்சனையாக இருக்கக்கூடிய, பாரப்படுத்துகிற, அழுத்துகிற, துக்கப்படுத்துகிற, கவலைப்பட வைத்து கொண்டிருக்கிற அந்த காரியம் உங்களை விட்டு புரட்டி தள்ளப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இந்த திருநாளை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நீர் உயிர்த்தெழுந்த நாளிலே நடந்த அந்த காரியத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையாக நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அது புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதே அவர்கள் கண்டது போல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களும் எது இவர்களுக்கு பெருசாய் தோன்றிக் கொண்டிருந்ததோ, எது இவர்களுக்கு பாரமாய் தோன்றிக் கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி பிள்ளைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதோ, அதை பிள்ளைகள் ஏறிட்டு பார்க்கிற வேளையில அது புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை காண உதவி செய்யுங்கப்பா. என்ன காரியமாக இருந்தாலும் சரி, வியாதியானால் அது புரட்டி தள்ளப்படட்டும் ஆண்டவரே, கடன் பாரமா அது புரட்டி தள்ளப்படட்டும் ஆண்டவரே, தொழிலில தோல்வியா, வாழ்க்கையில தோல்வியா, அந்த தோல்வி என்கிற கல் புரட்டி தள்ளப்படட்டும் ஆண்டவரே. என்ன கல் புரட்டி தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் உடைய சமூகத்தில் கேட்கிறாங்களோ, அந்த கல்லை பிள்ளைகளை விட்டு புரட்டி தள்ளுவீராக. நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. உடைய நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடர செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஏறிட்டு பாருங்க. கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கும். அந்த பிரச்சனை, அந்த தோல்விகள், அந்த அவமானங்கள், அந்த படுகொலிகள் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை காண்பீர்கள். God bless you.